السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான கருணையும் மாண்பான பாக்கியமும் உயர்ந்த அருளும் ஆசியும் நம்மீது சூழ்ந்திருப்பதின் காரணத்தினால் இன்று நாம் உண்மை மூமின்களாக அல்லாஹுவையும் அவனுடைய திருத்தூதரையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். இது அவன் இந்த சமூகத்தில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான ஒரு நியாமத், மாண்பான ஒரு அருள். அவனுடைய படைப்பினங்களில் அவனை புறக்கணித்தவர்களும் உண்டு, அவனுக்கு இணை வைத்தவர்கள் உண்டு, அவனை ஏற்றுக்கொண்டவர்களிலும் கூட ரசூலை ஏற்காமல் புறந்தள்ளியவர்களும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களிலும் கூட அடிப்படை கொள்கையால் வித்தியாசப்பட்டு அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு தூரமானவர்களும் உண்டு. அந்த நிலையிலெல்லாம், அந்த நிலைகளை விட்டெல்லாம் நம்மை பாதுகாத்து அவனை வாழ்த்தக்கூடியவர்களாகவும் வணங்கக்கூடியவர்களாகவும் நம்மை ஆக்கி வைத்ததோடு, அவன் யாரை புகழ வேண்டும் என்று சொன்னானோ, யாரை உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அவனுடைய அருள் மறையில் அருளினானோ, அத்தகைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சொன்னதாக சொல்லி காட்டினார்களே, இறைவன் யாரை விரும்புகிறானோ அத்தகையவர்களை நேசிக்குமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதரை நேசிக்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானில் உள்ளவர்களை குறித்து, விண்ணகத்தாரே, அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான், என்னை நேசிக்க சொன்னான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள், அன்பு வையுங்கள் என்று சொல்ல அவர்களும் நேசிக்கிறார்கள். அதற்கு பிறகு பூமியில் உள்ளவர்களுடைய நெஞ்சத்தில், இதயத்தில் அந்த நல்ல மனிதனுடைய மஹப்பத் என்று சொல்லக்கூடிய பேரன்பு போடப்படுகிறது. பூமியில் உள்ளவர்களும் அந்த இறை நேசர்களை நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹு சொன்னதாக அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயால் அருளப்பட்ட அத்தகைய நேசர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். இதுவும் மகத்தான ஒரு பாக்கியம். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹுவினுடைய படைப்பினத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும் உண்டு, அல்லாஹ் கோபப்பட்டவர்களும் உண்டு. கோபப்பட்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல் பல சமூகங்களை அல்லாஹ் அழித்து ஒழித்திருக்கிறான். குர்ஆனில் அது விஷயமாக
பல இடங்களிலும் குறிப்பிட்டு காட்டுகிறான். பல சமூகங்கள் அழிக்கப்பட்டதை சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த சமூகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளாலும் பாக்கியத்தாலும் ஒட்டுமொத்தமாக அழிக்காது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களாகிய பெருமக்கள் சொல்லி காட்டுவர். இந்த வையகத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வையக வாழ்வு நிறைவுறும் பொழுது இந்த பூமி கேட்டது அல்லாஹ்விடத்தில், யா ரப்பி, இதுவரை நபிமார்கள் என்னுடைய முதுகின் மேல் நடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருந்தேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடுகிறது. நபிமார்களினுடைய பாதத்தை சுமக்கும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடுகிறதே. உன்னுடைய நுபுவத்தை சுமந்தவர்களினுடைய பாதத்தை இனிமேல் நான் சுமக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்காதா என்று கேட்டபோது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பூமியை பார்த்து பதில் சொன்னான், பூமியே, நபிமார்கள் இனி தோன்ற மாட்டார்கள் என்றாலும் கூட எனக்கென்று குசூசியத்தான, எனக்கென்று சொந்தமான சில அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய இதயங்கள் நபிமார்களுடைய இதயங்களை போன்று என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அவர்கள் இந்த வையகம் நிறைவுறும் வரை இந்த பூமியாகிய உன் மீது நடப்பார்கள். அந்த பாக்கியத்தை நான் உனக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். இத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக, அவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக, அவனுடைய நிஅமத்துக்கு சொந்தக்காரர்களாக, அஹ்லுல்லாவாக, அல்லாஹ்வினுடைய ஆட்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஞானவான்களாகிய பெருமக்கள் சொல்லுவார்கள். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக ஆக முடியாதது போன்று எல்லா மனிதர்களும் புனிதர்களாக ஆகிவிட முடியாது. எல்லா மனிதர்களும் உயர்ந்த மாந்தர்களாக ஆகிவிடவும் முடியாது. அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்கள் என்று பல பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாம் அவுலியாக்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறோம். அந்த வகையில் இன்று நாம் யாருடைய உரூஸ் முபாரக்கை, சங்கைக்குரிய இந்த கந்தூரியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, அந்த நிகழ்ச்சிக்கு சொந்தக்காரராகிய சையதுனா காதி அலாவுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்ததின் காரணத்தினால், ஷரியத் தரீக்கத்தினுடைய பாதையை செம்மையாக பின்பற்றி நடந்ததின் காரணத்தினால் இன்று அவர்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் கூட அவர்களுடைய நினைவை அல்லாஹ் கூற வைத்திருக்கிறான். அதை அல்லாஹுவே சொல்லுவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்போதும் என்னுடைய நினைவில் இருப்பார்கள், என்னையே நினைந்து நினைந்து திக்ரிலே மூழ்கி போயிருப்பார்கள், அவர்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். எப்படி நினைவு கூறுவது? அல்லாஹ் மனிதனை நினைவு கூறுகிறானா? ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் நினைவு கூறுவது என்பது அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் நினைவு கூறக்கூடியவர்கள் மீது சொரிந்தருள்வதுதான். அவர்களை பற்றி மக்களை பேச வைப்பான், அவர்களை குறித்து சிலாகிக்க வைப்பான், அவர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்ல வைப்பான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பான். மறைந்தும் வாழக்கூடிய மகான்களாக அந்த பெருமக்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ, தன்னுடைய